ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக்கரியா யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் போர்ட் ட்ரைனர்ண்டா என்ன, போர்ட் ட்ரைனரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். போர்ட் ட்ரைனர்ண்டா என்று பார்க்க முதல் உங்களுக்கு வந்து டொக்கர் பொட்மேனை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டொக்கர் பொட்மேனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நீங்கள் அதை செக் பண்ணிருந்தா மேலே ஐபனில் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து டொக்கர் பொட்மேன் ஐடியா இருந்தால் தான் இந்த போர்ட் ட்ரைனரை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்காக போர்ட் ட்ரைனர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து அந்த கொமாண்ட் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். பட் போர்ட்டலை யூஸ் பண்ணிக்க என்ன நடக்குமாட்டா ஜஸ்ட் அந்த வெப் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட கண்டெய்னர் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட கண்டெய்னர் ஈஸியாக டிப்ளாய் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் ட்ரைனரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மேனேஜ் பண்ணுறதுக்கு சிம்பிளான வெப் போர்ட்டல். ஓகே, நெக்ஸ்ட்டாக இப்போ வந்து நாங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து ரெண்டு விதமாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து பொட்மேன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பொட்மேனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து டொக்கர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டொக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போர்ட்டலில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து பிஸ்னஸ் எடிஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். பிஸ்னஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 நோட் மட்டும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மேலே நோட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் வந்து அவங்க ப்ரீமியம் பிளானுக்கு போகணும். கம்யூனிட்டி எடிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டாக இப்போ நாங்கள் வந்து போர்ட் ட்ரைனர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து முதல்ல அது நாங்கள் டொக்கரை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி உங்களோட டொக்கர் கண்டெய்னர் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி டொக்கர் வெர்ஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்க. டொக்கர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லையோன்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி போர்ட்டல்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டல் ஆஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு போயிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இன்ஸ்டால் போர்ட்டல் சின்னு சொல்லியிருக்கோம், அதாவது கம்யூனிட்டி எடிஷன். அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் நியூ போர்ட்டல்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டொக்கர் ஸ்வாமன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டொக்கர் ஸ்டாலில் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் போர்ட்டல் சிஇ வித் டொக்கர் ஒன் லினக்ஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கான சகல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். டிப்ளாய்மெண்ட் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கமாண்டை காப்பி பண்ணி அப்படியே வந்து நான் டெர்மினலில் போட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேனாட் கனெக்ட் வருது, பிகாஸ் வந்து நான் டொக்கரை நான் ரன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் இந்த டொக்கரை ரன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, திருப்பி பேக் போய் டெர்மினலில் டொக்கர் வால்யூம் கிரியேட் போட்டு டேட்டா கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து தென் டவுன்லோட் இன்ஸ்டால் போர்ட்டல் சர்வர் கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதில் உள்ள கமாண்டை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணினேன்டா இப்போ எனக்கு இமேஜ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இமேஜ் ஃபுல் ஆகிட்டுது. இப்போ நான் டொக்கர் இமேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்து செக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபுல் ஆகிட்டுது இல்லையோன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டாக வந்து நான் டொக்கர் பிஎஸ்ன்னு சொல்லி கமாண்ட் போட்டு ரன் பண்ணிக்கொள்கிறேன். அந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகும்னு செக் பண்ணுறதுக்காண்டி 9433 அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் கண்டெய்னர் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி 943 லோக்கல் ப்ரௌசர் ரன் பண்ணினேன்டா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ அதில் வந்து விசிட் திஸ் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நீங்கள் ஒரு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் செட் பண்ணிவிட்டு கிரியேட் யூஸரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து வெல்கம் டு போர்ட்டல் இருக்கும். ஸோ அதில் கெட் ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா லோக்கல் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு யூஐ வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், டெம்ப்ளேட், ஸ்டாக், கண்டெய்னர், இமேஜ், நெட்வொர்க், வால்யூம், இவன் சொல்லி நிறைய லிஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் கண்டெய்னரில் உங்களோட லோக்கல் டொக்கரில் என்னென்ன விஷயம் இருக்கோ அவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே பிசியில் உள்ள டொக்கர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்னென்ன இமேஜஸ் இருக்குது அவெல்லாம் இதில் இருக்கோன்னு செக் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொக்கர் ஓப்பன் பண்ணி டொக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருக்குது. போர்ட்டல் கண்டெய்னர் நாங்கள் வந்து டொக்கர் ஒர்க் ஆதவன்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கான கிரியேட் பண்ண ஏபிஏ இருக்குது, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 இது இருக்குது.
இமேஜை பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது, வால்யூம் வந்து ஒன்று இருக்குது போட்டோ அண்ட் டேட்டா கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் அந்த வெப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா போட்டோ போய் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து 2 இருக்கும், இமேஜஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போர்ட்ரெய்னரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து இந்த போர்ட்ரெய்னரை யூஸ் பண்ணி எப்படி டொக்கர் இமேஜை பில்ட் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஈஸியான முறையில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு டொக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் போர்ட்ரெய்னர் மூலம் கண்டெய்னர் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டொக்கர் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் சிவியை யூஸ் பண்ணி அதே ஏபிஐ தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த ஏபிஐக்கு ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மில் ஓப்பன் பண்ணி டொக்கர் இமேஜ்னு சொல்லி கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்ட இமேஜ் மட்டும் தான் இருக்குது, மற்ற நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அந்த பழைய ஏபிஐக்குரிய டொக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிடி ஓட்டு நான் இந்த ஃபைலுக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் டொக்கர் பில்ட் பண்ணுற கமாண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா டொக்கர் இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுது. நீ நான் செக் பண்ண போகிறேன் டொக்கர் இமேஜஸ்ன்னு சொல்லி போட்டேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக பில்ட் பண்ண இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து கூட போர்ட்ரெய்னர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பில்ட் பண்ண இமேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் கண்டெய்னர் கிளிக் பண்ணி கண்டெய்னரில் மேலே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி கீழே வந்து இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பில் பண்ண இமேஜின் நேமை வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பில் பண்ண இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் மேலே நேம் ஒன்று கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ இல்லை டிஏ டொக்கர் ஏபிஏன்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து டிப்ளாய் த கண்டெய்னர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிப்ளாய் த கண்டெய்னர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டெய்னர் ரன் ஆகுது. அதில் நான் வந்து லொக்ஸை செக் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து லொக்குன்ற லோகோ போட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லொக் வியூவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த போர்ட்டை கிளிக் பண்ணிக்க இப்போ எனக்கு பிளாங்க்னு சொல்லி வருது. பிகாஸ் நான் வந்து ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன போர்ட்டில் ரன் ஆகணும்னு சொல்லி நான் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி வந்து அந்த கண்டெய்னரை வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பழைய மாதிரி கண்டெய்னருக்கு போய் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஏ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ திருப்பி இமேஜில் போய் அந்த நீங்கள் லாஸ்ட்டாக பில் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் மேப்பிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் 8000 கொடுத்துக்கொள்கிறேன். கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 8000 சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேம் ஒன்றை செட் பண்ணிக்கொள்கிறேன். டிஏ டொக்கர் ஏபின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி மறுபடியும் வந்து டிப்ளாய் த கண்டெய்னரை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் மெசேஜ் ஷோ ஆகுது. பிகாஸ் இந்த 8000 போர்ட் வந்து ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 7000 சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ 9000 மாற்றிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போர்ட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 55,000 டாக்ஸர் சொல்லி போட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏபிஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்டுது. ஃபஸ்ட்டாக வந்து ஹெல்த் எண்ட் பாயிண்ட் செக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணாను. கூகுள்லேருந்து ஒரு ரண்டமாக ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி ஸோ அதை கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒர்க் ஆகுது. திருப்பி பேக் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டெய்னர் கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் என்ற ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் ஆக்சஸ் பண்ண விடும். அதாவது உங்களோட கன்சோல் ஆக்சஸ் பண்ண விடும். இப்போ எல்எஸ் போட்டிங்கன்னா தெரியும் வந்து உங்களோட ஃபைல் லெவலில் ஷோ ஆகும். இப்போ நான் வந்து அவுட்புட் ஃபோல்டரையும் அப்லோட் ஃபோல்டரையும் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை செக் பண்ண போகிறேன். அவுட்புட் வந்து அதே அவுட்புட் தான் நாங்கள் அப்லோட் பண்ண அவுட்புட் தான் இருக்குதோ அந்த அவுட்புட் இமேஜுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும்னு சொல்லி நான் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் டொக்கர் வீடியோலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே வேலையை தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பண்ண போகிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணுறதுக்குரிய கொமாண்டை போட்டேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஃபோல்டரில் வந்து காப்பி ஆகிட்டு அதே மாதிரி அவுட்புட் டைம் வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணேன்டா. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அதே இமேஜ் தான் இதில் ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏபிஐயும் ஒர்க் ஆகுது. அந்த ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொட்மேனை யூஸ் பண்ணி போர்ட்ரெய்னரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான்.
பட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து டொக்கரை கிளிக் பண்ணீங்க இந்த முறை வந்து போர்ட்மேனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கு போயிட்டு அதில் வந்து இன்ஸ்டால் போர்ட்ரெய்னர் சியை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்மேன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு முதல்ல உங்களை டெர்மினல் ஓப்பன் பண்ணி போர்ட்மேன் வந்து கனெக்ஷனில் இருக்கும்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. போர்ட்மேன் பிஎஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்மேன் கனெக்டில் இருந்தால் கனெக்ட் ஆகிடும். அல்லாட்டி வந்து உங்களுக்கு கேனாட் கனெக்ட்னு சொல்லி மெசேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போர்ட்மேன் கனெக்டில் இல்லை. ஸோ நான் வந்து போர்ட்மேன் மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ போர்ட்மேன் மிஷின் ஸ்டார்ட்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்மேன் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ போர்ட்மேன் பிஎஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே கனெக்ஷனில் இருக்கான்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ நான் காப்பி பண்ண கமாண்டை அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்மேன் டேட்டா வந்து பேஸ்ட் ஆகிட்டுது, கிரியேட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து அடுத்த கமாண்ட் நேம் வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல் ஆகிட்டுது. போர்ட்மேன் இமேஜஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக புல் பண்ண இமேஜும் இருக்கும், போர்ட்ரெய்னர் இமேஜும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். போர்ட்மேன் பிஎஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா 9443 வந்து ரன் ஆகுது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 9443 சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரெய்னர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் யூஐ தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லோக்கலை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு போர்ட்மேனில் இருக்கிற சகல டேட்டாஸை பார்த்தீங்கன்னா போர்ட்ரெய்னரில் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அதே அப்ளிகேஷனுக்கு போர்ட்மேன் இமேஜ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சிடி ஓட்டு டெஸ்க்டாப்புக்கு போய் ஸோ அதே ஃபைலுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபைல் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் கமாண்டில் டொக்கருக்கு பதிலாக போர்ட்மேனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ரன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போர்ட்மேன் இமேஜ்னு சொல்லி போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பில் பண்ண இமேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட போர்ட்டன் ஓப்பன் பண்ணி இமேஜ் இருக்க போட்டிங்கன்னா அதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டாக வந்து கண்டெய்னர் கிளிக் பண்ணி கண்டெய்னர் கிளிக் பண்ணிங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்குரிய நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டொக்கர் நெத்தின்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து போர்ட் ஒன்றை செட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 9000 செட் பண்ணிக்கொள்கிறேன். செட் பண்ணிவிட்டு டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளை ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் போட்டுருக்கும். ஸோ அந்த போர்டை வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வாகர் யூஐ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஹெல்த் என் பாயிண்ட் ஒர்க் ஆகுது, அடுத்த என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அதில் கன்சோலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கன்சோல் அக்சஸ் பண்ணலாம். அதில் எல்எஸ் போட்டு அந்த ஃபைலுக்கு போய் இந்த அவுட்புட் அப்லோட செக் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த அவுட்புட் அப்லோட் இமேஜஸ் நான் வந்து காப்பி பண்ணி டெஸ்க்டாப்புக்கு போட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு செக் பண்ணேன்னா அதே இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டொக்கர் போர்ட்மேன் மூலம் வந்து நீங்கள் போர்ட்ரெய்னரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு நம்புறேன் போர்ட்ரெய்னர் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி டொக்கர் போர்ட்மேன் மூலம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் வேண்டாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.